கொஞ்சம் ஆழ்ந்து கவனியுங்கள். எனவே என் உயிருக்கு நீ உறவுகள், பாட்டாளி பாட்டாளி சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரத்தின் போது திடீரென மைக் வேலை செய்யாததால் கடுப்பான அவர் மைக்கை தூக்கி எறிந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாப்பிரெட்டிப்பட்டியிலே போட்டு காட்டினோம். இன்றைக்கு கூட சேலத்திலே ஆத்தூரிலே நான் போட்டு காட்டுவேன். எப்படியெல்லாம் வேலை வாய்ப்பை பெருக்கி உங்கள் வாழ்விடத்திலே உங்களுக்கு அரசு பணியை தருவேன் என்று காட்டுவேன். அலைபேசி வச்சிருக்கிற என் அன்பு தம்பிதங்கைகள், எங்களுடைய பேச்சை கொஞ்சம் ஆழ்ந்து கவனியுங்கள். எவ்வளவு அக்கறையோடு இந்த அரசியலை எடுத்து வைக்கிறோம் என்று எனது அன்பு சொந்தங்கள், அறிவார்ந்த பெருமக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே என் உயிருக்கு நீ உறவுகள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வாக்கு கேட்டு வருகிறோம் என்று எண்ணாது, எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வருகிறோம் என்ற புரிதலோடு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். உழைக்கும் மக்களே, பாட்டாளி சொந்தங்களே, உழைக்கும் மக்களே, என் உயிர் சொந்தங்களே, வேளாண் பெருங்குடி மக்களே, கற்றறிந்த ஆசிரியர் பெருமக்களே, அறிவார்ந்த என் இன சொந்தங்களே, உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற இந்த அரசியலை கூர்ந்து கவனியுங்கள். எது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் சரி என்று தேர்வு செய்யுங்கள். எப்போதும் நீங்கள் சரியானதைத்தான் தேர்வு செய்வீர்கள். ஒரு நகை கடைக்கு போனால் எது நல்ல வடிவமைப்பு இருக்கும் என்று அந்த கடைக்கு செல்வீர்கள். எந்த கடையில் நல்ல உணவு சுவையாக இருக்கும் என்று அங்கே போய் உணவு உண்ண போவீர்கள். எல்லாவற்றையும் சரியானதை தேடி தேடி தேர்வு செய்கிற நீங்கள் 5 ஆண்டு கால நம் வாழ்க்கையின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற ஒரு நல்ல ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருக்கும் என்று நீங்கள் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுங்கள். சரியானதை தேர்வு செய்யுங்கள். எங்களுக்கே வாக்கு செலுத்த வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் கேட்கவில்லை. 4 கட்சிகள் போட்டியிடுகிறது என்றால் எந்த கட்சி சொல்லுகிற அரசியல் சரியாக இருக்கும், யார் கையில் நாடு மக்களும் இருந்தால் பாதுகாப்பாக வாழ்வார்கள் என்பதை ஆய்ந்து அறிந்து நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். வாக்கு என்பது மதிப்புமிக்க ஒரு ஆயுதம், வலிமையான ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக ஏந்துங்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.